நாளில் வந்தோம்பா 21 வருஷம் ஆயிடுச்சு ரன்னிங்ல போயிட்டு இருக்குது. எப்படி இருக்கு இந்த வெளிநாட்டு வாழ்க்கை? அது ஒருத்தவங்க கேட்டா ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. என்ன கேட்டா முடிஞ்ச அளவு நம்ம எந்த இடத்துக்கு வந்தோமோ அந்த இடத்துக்கு தந்தோம் நம்ம மாற கத்துக்கணும். குறிப்பா அடுத்தவங்க பேச்சுக்கு கேட்கக்கூடாது. நம்ம எந்த நோக்கத்துக்கு வந்தோமோ அந்த நோக்கத்துக்கு இருந்தோம்னா ஓகே டன். அடுத்தவங்களை நம்ம கேள்வி கேட்டு இருந்தோம் அடுத்தவங்களை பார்த்தாலே நம்ம வாழ்க்கை நிம்மதி இல்லாம போயிடும். அது ரொம்ப முக்கியம். எல்லாரும் வீட்டு வீடு வாசப்படி மாதிரிதான். யார் யார் வீட்டுல எப்படி எப்படி இருக்குன்னு தெரியாது, வேலை அமைப்பு எப்படி இருக்குன்னு தெரியாது. புலம்பிக்கு ஒன்றும் ஆக போறது இல்லை. பிடிச்சிருந்தா வேலை பார்க்க போறோம், பிடிக்காட்டினா இந்த வேலையை கட் பண்ணிட்டு அடுத்த வேலைக்கு போயிடலாம். அதை சில பேர் புரிஞ்சிக்காம புலம்பிக்கிட்டே காலத்தை ஓட்டுறது, அது நமக்கு வியாதிக்கு தான் வழி வகுக்காது. நீங்க இப்ப குவைத் வீட்டுல தான் இருக்கீங்க? குவைத் வீட்டுல அரபி வீட்டுல தான் இருக்கிறேன். காதி மிசால தான் இருக்கேன். நிறைய இருக்க மாதிரி இருக்கு வீடியோ எல்லாம் பார்க்கும்போது. அது எப்படின்னா நம்ம ஒரு ரூம்லயே 10 பேர் இருக்கணும். இந்த வீட்டுல ஒரு 10 பேர் வேலை பார்க்குறாங்க. அப்புறம் நம்ம முதலாளி பிசினஸ் பண்றதுனால இந்த லாண்ட்ரி எல்லாம் வச்சிருக்கிறதுனால அவங்க எல்லாம் அகாமடேஷன் இங்க கொடுத்துருக்கிறதுனால இது